அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலங்க. இங்க பாருங்க, செம்ம சூப்பரான இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சூப்பரா மலை பிரதேசத்துக்கு வந்து பைக் ரைடு போயிருக்காருங்க. தேடல் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு பயங்கரமா வந்து பைக் ரைடு போயிருக்காரு. இங்க பாருங்க கிளைமேட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரா கேமரா பிடிச்சிட்டு இருக்காருங்க. கேமராமேன் யாரும் இல்லை, அவராக வந்து கேமரா பிடிச்சிட்டு ஏறி போறாரு ஒரு இடத்துல வச்சுட்டு. அதுக்கப்புறமா வந்து அவராக வந்து சூப்பராக வந்து இறங்கி போகிறாரு, அந்த இடங்கள்லாம் ரசிக்கிறாரு, ஏறி வராரு, அப்புறம் இறங்குறாரு. இந்த மாதிரி எல்லாமே அவராக கேமராவை கையில் பிடிச்சிட்டு அவர் வந்து இந்த போஸ்ட்லாம் எடுத்து போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இங்கே பாருங்கள், பனிமூட்டமாக இருக்குது இந்த கிளைமேட்டு. அந்த அளவுக்கு அவர் சூப்பராக வந்து செம்ம இடத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதான். ஆஹா, அருமையாக இருக்குது அப்படிங்கிறதா. ஆனால் சுவாமி வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்து போடுவார் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தோமா? அவர் எடுத்து எப்பயாவது ஒரு தடவை தான் அது வந்து நடக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தடவை வந்து காலையிலேயே வந்து ஃப்ரீயாக, அதாவது மைண்டு பீஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தோன்னே அழகாக வந்து செம்மையாக வந்து அழகாக சூப்பராக பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக வந்து அவர் செம்மையாக பின்னாடி அவர் பேக் வச்சுருக்காரு. பைக் ரைடு போகும்போது அது குடிக்கிறதுக்கு ஏதோ வச்சுருக்காரு. அப்புறம் சாக்லேட்டை பிச்சு சாப்பிட்றாரு. எல்லாத்தையுமே போஸ்ட் போட்டிருக்காருங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. பேக்கில் வந்து ஏதோ தேடுறாரு. அந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக போட்டு பயங்கரமாக வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளோட சுவாமி வந்து செம்மையாக அவர் ஃப்ரீயாக, அவர் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு தான் தோணுது. அதாவது இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்த பார்த்தீங்களா, அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் நல்ல வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்போ நைட்டில் தான் காலையில் கிளம்பி போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. சுட வந்து நமக்கு போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம சுவாமி சூப்பருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. இங்கே பார்த்தீங்களா, ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ ஜூஸ் மாதிரி ஏதோ குடிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ எடுக்கிறாரு, சாக்லேட் எடுத்து பிச்சு சாப்பிட்றாரு. லாஸ்ட்டாக வந்து ஒரு போஸ்ட்டுங்க, என்ன அப்படின்னா அது வந்து கோவில், கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதான் அவர் சிம்பாலிக்காக சொல்ல வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக இந்த கோவிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து கீழே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே இல்லைங்க, அவர் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம சுவாமி மட்டும்தான் இருக்கார், வேறு யாரு கூட போகலை அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட மூஞ்சியில் இருக்கிற ஸ்மைலு, அவர் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும் போதே வந்து நல்லா தெரியுது. நம்ம சுவாமி வந்து இந்த பிளேஸை வந்து அவர் போயிருக்கிற அந்த பிளேஸு, அந்த லொக்கேஷனை வந்து சூப்பராக வந்து ரசிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. சூப்பர் சுவாமி, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அதுதான். மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.